யாராவது ஏதாவது மந்திரம் வச்சுட்டாங்களா, ஏதாவது செய்வனை பண்ணிட்டாங்களா? எனக்கு ஒரே பயமாக இருக்குது சாமி. இப்படி என்கிட்ட பல கேள்விகள் உண்டு. தொழிலில் பிரச்சனை, அதே போல் பார்த்தீங்கன்னா ஏதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், எல்லா காரியமும் தலையாகும் போது யாரோ நமக்கு செஞ்சிட்டாங்களோ, போன வாரம் இவங்களோட சண்டை போட்டோமே, 2 மாதம் முன்னாடி இவங்கள்ட்ட சண்டை போட்டோமே, இவங்கள்ட்ட மனஸ்தாபமாச்ச போன வாட்டி, அவங்க எதாவது செஞ்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இந்த பயம் வர 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 என்ன ஆகும்னா, அவங்க வாழ்க்கையே பல பிரச்சனைகளுக்கு மாறிடும். இது என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது இதை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். முதல்ல இதை பற்றி தெளிவுபடுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு சில கதைகள் சொல்லுவேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஒரு 3 பேர், கண்ணன், ரமேஷ், சுரேஷ், 3 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு குருகுலத்தில் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு விஷயமா வேற ஒரு குருகுலத்துக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வரணும். போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வராங்க. வரும்போது ஒரு காட்டுப்பகுதியில் வரும்போது ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஸோ எந்த ரூட்டில் போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. டவுட் ஆகிடுது. டவுட் ஆனாலும் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிடலான்னு. அதே இடத்துல காடு, என்ன பூச்சி வரும், என்ன மிருகம் வரும், ஒன்றுமே தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர் காவல் காக்கணும். அவங்க காவல் காக்கிறவங்க எழுப்பின உடனே இன்னொருத்தவங்க காவல் காக்கணும். அப்படி 3 பேர் மாற்றி பண்ணலாம். கொஞ்சம் டியூரேஷன் எடுத்துக்கலான்னு பேசுகிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேர் படுக்கிறாங்க. முதல்ல ரமேஷ் எழுந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் மற்ற 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வேகமாக ஒரு உருவம் ஓடி வருது, பயங்கர சவுண்டோடு வரும்போது இவன் பயந்துட்டு ஐயோ 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 அப்படின்னு பயந்து கத்தும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உருவம் பெருசாகிக்கிட்டே போகுது. ஐயோ என்ன எதாவது பண்ணிட்டு போகிறேன், என்ன பண்ணாத, என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னும் போது அது இன்னும் பெருசாகுது. கருப்பாக இருக்கும் உருவம், பயங்கர பெருசாக வருது. வந்தோடனே பயத்தில் அப்படியே மயங்கி கீழே விழும்போது சுரேஷ் அப்படின்னு கீழே விழுறான். விழுந்த உடனே அது சுரேஷ் முழிக்கிறான். அவன் நினச்சிக்கிறான், ஓகே இவன் தூக்கத்தில் விழுந்துட்டான், அடுத்த இது நம்மளது தான், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காவல் காக்க ஆரம்பிக்கிறான். காவல் காக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு உருவம் எங்கேருந்தோ ஓடி வருது. பயங்கர உக்ர சவுண்டோடு வருது. வரும்போது இவனுக்கு சுரேஷ்க்கு ஒரே கை கால் நடுங்க ஆரம்பிக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரிலன்னும் போது அது ஓடி வர 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 இவனுக்கு பயம் வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது, மூச்சு திணற ஆரம்பிக்குது. அவன் பயப்பட அந்த உருவம் பெருசாகிக்கிட்டே போகுது. பயங்கர சத்தத்தோடு வருது. ஐயோ என்னை எதுவுமே பண்ணிடாத அப்படின்ட்டு அப்படியே மயங்கி கீழே விழும்போது கண்ணா அப்படின்றான். சொல்லும்போது கண்ணன் முழிச்சிடறான். டப்புன்னு முழிச்சவனை பார்த்தா 2 பேர் கீழே படுத்துட்டு இருக்கான். தூக்கத்தில் தான் நம்மளை எழுப்பிட்டான் போல, நம்ம தான் காக்கணும்னு இவன் பாதுகாத்துட்டு. அப்போ திடீர்னு ஒரு உருவம் அதே போல் அந்த கருப்பான உருவம் ஓடி வர ஆரம்பிக்குது. ஓடி வர ஆரம்பிக்கும் போது அந்த கண்ணை என்ன பண்ணுறான், அந்த உருவத்தை உத்து பார்க்குறான். அது அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக பெருசாகிக்கிட்டே வரும்போது நில்லு, யார் நீ அப்படின்னு கேட்குறான். கேட்டு யார் நீ, எதுக்காக இப்போ வந்துட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். கேட்டோம்னா அந்த உருவம் அப்படியே சின்னதாகிக்கிட்டே வருது. நான் சொல்கிறேன்ல, என் முன்னாடி வந்து நில்லு, யார் நீ அப்படின்னு மிரட்டுற தோணில் பேசும்போது அந்த உருவம் அப்படியே சின்னதாகி இத்தினோடு பொம்மை மாதிரி ஆகிடும். அது அப்படியே ஒரு பிடி பிடிச்சி இவன் பையில் தூக்கி போட்டு வச்சுக்கிறான். காலையில் அப்படி விடியும் போது மற்ற 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னு வளர்த்து சொல்கிறாங்க, ஐயோ நைட்டு என்னாச்சு தெரியுமா, இது போல் பெரிய உருவம் வந்தது, நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு. 2 பேரும் சொல்லும்போது கண்ணன் சிரிச்சான். இதை தான் நீங்கள் பார்த்து பயந்தீங்களான்னு எடுத்து அந்த உருவத்தை காமிக்கிறான். ஆமாம், இதுதான், நீங்கள் எப்படி இதை பார்த்தீங்க, இது என்னது, எப்படி பிடிச்சி வச்ச அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது சொல்கிறாங்க, இது வந்தது, நான் மிரட்டில் பயந்து போய் சின்னதாயிடுச்சு, நான் எடுத்து பிடிச்சி வச்சுட்டாத, இனி அது நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பொம்மை இருக்குல்ல, அதுதான் பயம். புரியுதுங்களா? பயத்தை நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக நடக்குது, அதில் ஏதோ ஒரு தடை வரும்போது ஐயோன்னு நினச்சி பயப்படும்போது அந்த பயமே பூதாகாரமாக பெருசாக மாறும். அப்போ ஏதோ நமக்கு கெடுதல் நடக்குதுன்னு அந்த பயம் பெருசு ஆக எந்த காரியமும் நம்மளால் செய்ய முடியாது, சக்ஸஸே இல்லை. இது என்னதான் பார்த்துடலான்னு எதிர்த்து நின்று அந்த பயத்தை எதுக்காக வருதோ அந்த காரியத்தை நம்ம திங்க் பண்ணி அதை கரெக்டாக அதுக்கு உண்டான சொல்யூஷன் எடுத்தோன்னா அது ஒன்றுமே இல்லாமல் இத்தனோட பொம்மை மாதிரி மாறி போய் மறைஞ்சே போய்டும். ஸோ பயம் ஒரு மனுஷனை எப்படி வேணால் தவறாக யோசிக்க வைக்கும். அந்த தவறாக யோசிக்கிறதால இவன் எனக்கு செஞ்சுட்டானோ அவனுக்கு என்ன செஞ்சுட்டானோன்னும் போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவு முறையும் கெட்டுடும். உண்மையாகவே இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமே தவிர பயத்தால் எதையும் இழந்துடக்கூடாது. பயம் மனுஷனை அழிச்சிடும். புரியுதுங்களா? ஜாக்கிரதை. நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.